पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்திலே இருப்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய லக்ஷ்மி சகஸ்ரநாமம், அதிலே இதுவரை 212 திருநாமங்களுடைய பின்னணியை நாம் பார்த்தோம், ரசித்தோம். இப்பொழுது 213வது திருநாமத்தை பற்றி சிந்திப்போம். ஸ்ரீசூக்தம் என்பதாக வேதத்திலே ஒரு பகுதி, ரிக்வேதத்திலே ஒரு பகுதி. இது லக்ஷ்மி தேவியை பற்றிய செய்யுள்கள், செய்யுள் வடிவிலே உள்ள மந்திரங்களாலே நிறைந்தது. சமஸ்கிருதத்திலே செய்யுளை ரிக் என்று சொல்வார்கள். செய்யுள் வேறு, பாடல் வேறு என்று ஒரு சிறிய வேற்றுமையை நான் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். செய்யுள் என்பது யாப்பிலக்கண அமைப்படி அமைந்து ஒரு அடியிலே இவ்வளவு எழுத்துக்கள் என்ற அளவிலே அமைவது செய்யுள். பாடல் என்றும் செய்யுளும் ஒன்றுதானேன்னு நினைக்க வேண்டாம். பாடல் என்பது அவைகளை நன்கு ராகத்திலே பாடக்கூடியது. இப்போது ரிக்வேதம் முழுவதும் செய்யுளாலேயே ஆனது. அப்பேற்பட்ட செய்யுளே நிறைந்த ரிக்வேதத்தை, ரிக்குகளாலே ஆன ரிக்வேதத்திலே பிராட்டியை பற்றிய இந்த ஸ்ரீசூக்தம் என்கிற உயர்ந்த வலிமை உடைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையினால ஸ்ரீசூக்தம் என்கிற மந்திரத்தை, ரிக்கினாலே ஆன மந்திரத்தை ஜபித்தால் பிராட்டியினுடைய அருள் நிச்சயம் கிட்டும் என்று பலர் ஸ்ரீசூக்த ஹோமம் செய்கிறார்கள், ஸ்ரீசூக்த பாராயணம் செய்கிறார்கள், ஸ்ரீசூக்த ஜபம் செய்கிறார்கள். இப்படி ஸ்ரீசூக்தம் என்கிற பகுதியாகிற ரிக்கினாலே போற்றக்கூடிய பெருமையை உடையவள் பிராட்டி. ரிக்வேதத்திற்கு பின்னணி அடுத்ததாக வரக்கூடிய யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்திலே உரைநடை மந்திரங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி எந்த இடத்திலே ஒரு அடிக்கு இவ்வளவுதான் எழுத்து என்று கணக்கில்லாமல் நாம் உரைநடையாக போகிறோம் பார்த்தீங்களா? அந்த உரைநடையின் வடிவிலே இருப்பது யஜுர்வேதத்தினுடைய தனிச்சிறப்பு. ஆனால் உரைநடையாக மட்டுமாவே இருப்பதில்லை யஜுர்வேதம். ஆங்காங்கே செய்யுள்கள், ரிக்குகளும் யஜுர்வேதத்திலே உண்டு. அந்த ரிக்குகளில் பல லக்ஷ்மி தேவியின் பெருமையை சொல்கின்ற அழகான கவிதைகளாக அமைந்திருக்கின்றன. யஜுர்வேதத்திலே வரக்கூடிய ஒரு செய்யுளை உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கம் என்ன, புலி என்ன, மலைப்பாம்பு என்ன. இந்த சிங்கம், புலி, மலைப்பாம்பு அப்படின்ன உடனே நம்ம மலைச்சு போகிறோம். அதெல்லாம் பயங்கரமான விலங்குகளும் பயங்கரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவைகள்கிட்ட ஒரு தனித்தான த்விஷி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. அது கவர்ச்சின்னு சொல்லலாமா, அல்லது மிடுக்குன்னு சொல்லலாமா, அல்லது கிரேஸுன்னு சொல்லலாமா வச்சுங்களேன். அது இருக்குது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிருந்து வண்டலூருக்கு போய் அந்த பூங்காவில் அந்த சிங்கம், புலி முதலியவர்களை பார்த்து விட்டு வருகிறோம். சிங்கத்திடமும் புலியிடமும் அதே போல் மலைப்பாம்பினிடமும் இருக்கக்கூடிய இந்த திஷி என்கிற மிடுக்கு, ஸ்டைல் இருக்கே, அவைகளை நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குகின்றது. இது யாரால் கிடைக்கிறது? வேதம் சொல்கிறது, இது அன்னை லக்ஷ்மி தேவி அவைகளுக்கு செய்த அருளினாலே கிடைக்கிறது என்று சொல்கிறது. அதே போல் தணல், நெருப்பு தகதகான்னு எரியும் பொழுது, நான் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஸ்மிதி செக்ஷனில் ஃபோர்ஜிங் கற்றுக் கொடுப்பாங்க. ஸ்மிதியில், அந்த ஸ்மிதி என்கிற செக்ஷனில் தகதகான்னு நெருப்பு எரியும். அதில் இரும்பை உருக்கிற இடம், உருக்கால் அந்த இரும்பை நல்லா காய்ச்சி தானே அடிக்க முடியும் நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு. அப்போது அந்த நெருப்பு எரியிச்சு அதை பார்த்துட்டே இருக்கிறச்சு நம்ம எரியாமல் ஒரு ஆர்வம் இருக்கும். அது தணலிலே உள்ள அந்த தனித்தன்மை. அதே மாதிரி சில பேரை பார்த்தா தணல் மாதிரியே இருப்பாங்க, அக்னி போல் ஜொலிப்பாங்க. அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து பகவானை முறைப்படி ஜெபித்து அவர்கள் நின்றார்கள் என்றால் அவர்கள் உடம்பிலேயே ஒரு தனி தேஜஸ் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது நம்ம எரியாமல் அவர்கள்ட்ட ஒரு மரியாதை வரும். தணலில் உள்ள அந்த தன்மை, அந்த அண்டர்களும் சொல்லக்கூடிய வேதம் படித்து அதற்கேற்றபடி ஒழுக்கத்தோடு இருக்கிறவர்கள் முகத்திலே வரக்கூடிய அந்த பொலிவு. அதே மாதிரி கதிரவன், சூரியன், சூரியனை பார்த்தா நமக்கே அதிசயமாக தான் இருக்குது. கரெக்டான டயத்தில் உதித்து கரெக்டான டயத்தில் அஸ்தமிக்கக்கூடிய சூரியன், அவன்கிட்ட உள்ள அந்த ஒளிமயமான ஒளிப்பிழம்பான தன்மை, இதையெல்லாம் நாம் பார்த்தோம்னா இந்த பொலிவுகள், இது சூரியனுக்கும் தணலுக்கும் அக்னிக்கும்
அந்தணனுக்கு எப்படி கிடைச்சது? அதுவும் அன்னை லக்ஷ்மி தேவியின் அருள்னால். இப்படி அழகான செய்யுள் கவிதையாக லக்ஷ்மியின் பெருமையை நமக்கு முன்னே நிறுத்தி வைக்கிறது. அதோடு நிறுத்தவில்லை. அந்த எஜுர்வேதத்தில் உள்ள செய்யுள் அது மேலே சொல்கிறது, இந்திரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் உண்டு. இந்திரன்னா ரொம்ப செல்வம் உடையவன் அர்த்தம்.